வீடு வசதி நிறைவேற்று, குடிநீர் வசதி நிறைவேற்று, முதல் உதவி மெடிக்கல் வசதி நிறைவேற்று, நிறைவேற்று நிறைவேற்று, தமிழக அரசு நிறைவேற்று. வரலப்பா, நான் இப்ப கொடுத்துட சொல்லிடுறேன். அதை நான் கொடுத்துட சொல்லிடுறேன். என்னைக்கு எத்தனை நாளைக்கு இன்னைக்கு இப்ப கொடுத்துருவீங்களா? அதை கொடுத்துட சொல்லிடுறேன். நான் டேங்க் வந்து இன்னும் 2 டேங்க் அடிஷ்னலா, அதாவது மூணு குடோனுக்கு நான் வச்சுட்டாங்க. அது பத்தலங்கிறீங்க. நான் இன்னும் 2, ஏன்னா டேங்கே நம்ம வச்சாலும் பஞ்சாயத்து வாட்டர்லேருந்து கனெக்ஷன் கொடுத்து டேங்கை ஃபில் பண்ணுறது பாசிபிள். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நான் வெளியில இருந்து தான் கொண்டு வந்து அதுக்கும் எனக்கு அதுக்கும் ஃபண்டு கிடையாது. எனக்கு எல்லாமே எனக்கு நான் வெளியில இருந்து தண்ணியை கொண்டு வந்து எனக்கு ஃபண்டு இதுலேருந்து ஸ்பேர் பண்ணி பண்ணுற ஐடியாவும் எங்களுக்கு. சரி, நான் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர சொல்கிறேன். இப்பொழுதுக்கு நான் பண்ணுறேன். அந்த இது சாங்ஷன் ஆகி இப்போ நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம்ல எஸ்டிமேட்டு, அதை நான் சாங்ஷன் ஆகி வர்றதுக்குள்ளே நாங்கள் என்னது அதுக்குள்ளேயே ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் அந்த டைமுக்குள்ளே நான் பண்ணிப்பேன். இப்போ நாங்கள் எப்படிக்கிட்டே நான் பேசுகிறேன் கலெக்டர்கிட்ட. நான் இப்போ பேசிகிட்டே தான் வரப்போ பேசிகிட்டே தான் என்னென்னு பேசிட்டு சொல்லுங்கள். நான் ஸோ நான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் சொல்கிறப்போ அவரும் ஒரு செக்யூரிட்டி லெவல் நோட்டீஸ்க்கு கொண்டு வருவாங்க. என்னது நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ என்கிட்ட நீங்கள் மனுவாக கொடுத்தாலும் சரி, ஆனால் நீங்கள் மனுவாக கொடுக்கலனாலும் இங்கே நடந்த விஷயங்களை நான் கலெக்டர்கிட்ட நான் சொல்லிவிடுவேன். இன்னொன்று, நீங்கள் நாளைக்கு இத்தனை பேர் வர தேவை, ஒரு 4 பேர் வந்துட்டு சார்கிட்ட இங்கே மனுவாக கொடுத்து என்ன கோரிக்கைன்னு சொல்லிடுவேன். ஸோ கலெக்டர் மூலமாக ஃபார்வேர்டு பண்ணுறப்ப அதுக்கு இன்னும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். புரியுதா? ஸோ நானும் அனுப்பிச்சி வைக்கிறேன். நாங்களும் சொல்லுவோம் இந்த மாதிரி 2-3 டைம் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க சார், இது ஒரு 2-3 வருஷம் புரியுது. கலெக்டர் மூலமாக அனுப்புறப்ப அது இன்னும் நீங்கள் மனுவாக அதுவும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம மனுவாக கொடுக்குறப்ப அது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே 2-3 தடவை இங்கே செஞ்சோம் கொடுத்தோம் அப்படின்னா ஏன் அவங்களால அதை செய்ய முடியல அப்படின்னா இது பாலிசி டிசிஷன். புரியுதா? இது கவர்மெண்ட் லெவலில் எடுக்கிற முடிவு. நம்ம என்னதான் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அது தள்ளி போயிடும். பட் நம்ம வந்து வலியுறுத்தி சொல்லுவோம். அது நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு 2-3 பேர் மட்டும் வந்து ஆளாளுக்கு மணி விட்டு என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு? மூட்டைக்கு 2 ரூபா கேட்குறோம். மூட்டைக்கு 2 ரூபா நாங்கள் கேட்குறோம். கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அது எனக்கு வந்தாகணும். சரி, எங்களுக்கு தண்ணி வசதி இது பண்ணால் அதை பண்ணி தரேன்னு கொடுத்தாங்க. சரி, இன்னும் நாங்கள் எதுவும் மூட்டை வந்து கேட்டு கவலை விடணும் ஆகணும். சரி, குடும்பத்துக்கு நீங்கள் ஆம்புலன்ஸு கொடுங்க. இதுதான் எங்களோட கோரிக்கை. இந்த மேஸ்திரி எங்கே போகும்? அவங்களுக்கு போட்டு எமர்ஜென்சினா ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஏதாவது சென்டர் வைக்கணும். வேத்தனை குற்றத்துக்கு ஏற்றுறோம்னு வச்சுங்களேன், 6 மணிலேருந்து 1 மணி 2 மணிக்கு முடிச்சிடும். அதுக்கப்புறம் ரேஷனுக்கு பில்லுக்கு வரும். ரேஷன் அங்கடிக்கு போதுங்கல்ல, அது மில்லு வந்து 6 மணிக்கு வந்து ஏற்றுவோம். ஒரு நாளைக்கு 3 மணிக்கு தாண்டியாச்சு. இன்னைக்கு ஏத்தனால வச்சாலும் யாரும் திரும்பி வரோம். வீட்டுக்கு போய்ட்டா திரும்பி வர மாட்டாங்க. வீட்டுக்கு வேலைக்கு பாருங்க. அந்த காலையிலே வந்து வண்டியை வச்சு ஏற்றி சாப்பிட்டு எந்த வேலையும் போடும். நீங்கள் அதுக்கப்புறம் 6 8 வேலை பார்த்தா எந்த வேலையும் ஆகாது. ஏன்னா தூக்குற பொருள் என்ன ஆகாது. சரிங்களா? வேற ஸ்டாஃப் வெளியிலேருந்து ஆளை போடுங்க. அப்போ பார்த்துக்கலாம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா கோவில்பத்து கிடங்கில் வேலை பார்க்குற சுமை தூக்கு தொழிலாளர்கள் சங்கம் எங்களுக்கு வந்து மூட்டை காசு உயர்வு செய்து தர வேண்டும், குடிநீர் வசதி செய்து தர வேண்டும். எங்களை லோடிமேனுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகினால் அவங்க குடும்பத்துக்கு இன்சூரன்ஸு பண்ணி தர வேண்டும். சுமை தூக்கி தொழிலாளர் கழிப்பிட வசதி இல்லை,
குடிநீர் வசதி இல்லை, மருத்துவ உதவி இல்லை, அடிபட்டு தொழிலாளர்களுக்கு எந்த விதமான இது பெனிஃபிட்டும் இல்லை, பாதுகாப்பு இல்லை. நைட்டில் வேலை செஞ்சுட்டு 6 மணிக்கு மேலே போனால் போலீஸு தொல்லை. எங்கே போய் வேலை பார்த்துட்டு வர, எது செஞ்சுட்டு வர, பிரச்சனை பண்ணுறாங்க ரோட்டில். கோயில் பத்து குடும்பம்லேருந்து வரும்போது அவங்க கேட்குறாங்க சார், எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அன்டயத்தில் போகும்போது இவங்க இந்தமாரி எங்கே போயிட்டு வர, அது செய்கிறா, எங்கே தண்ணி போட்டு வரியா, எங்கே லாங்கில் போயிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க ஐயா. எங்களுக்கு எந்த விதமான எங்களுக்கு ஒரு ஆதார கார்டு எது அடையாள அட்டை ஒரு வழங்குமாறு உங்களை பணி வழங்கும்போது கேட்டு கொடுக்குறேங்க ஐயா. சம்பள உயர்வு சேர்த்து ₹1 கொடுக்குறாங்க ஐயா. அந்த ₹1 பத்தால, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க ஐயா. நீங்கள் தான் அதுக்கு ஸ்டெப் எடுத்து செய்யணுங்க ஐயா. தினக்கூலி ₹1 மூட்டை தூக்குறோம். டிபிசியில் வந்து ₹10 கொடுக்குறாங்க, சிப்பத்துக்கு ₹35 கொடுக்குறாங்க, மொத்தம் ₹45. எங்களுக்கு அதில் ஒரு மூணத்தில் 1 மடங்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். குடிநீர் வசதி கிடையாது, ஒரு அடையாள அட்டை கிடையாது, ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. கூலி உயர்வே கிடையாது. ₹1 தான் தூக்குறோம். கரெக்டாக 24 ஹைட்டு வைக்கிறோம். 3500 மூட்டை தினசரி. இதில் வந்து 7 ஆண்டு காலமாக நாங்கள் வந்து பணிபுரிந்து வருகிறோம். 7 ஆண்டு காலத்தில் வந்து ₹1 மட்டும்தான் மூட்டை தூக்கிட்டு இருக்கிறோம். ₹1 தான் தூக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு விபத்து நடந்தாலும் அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு கூட எந்த ஒரு உதவியும் இங்கே கிடையாது சார். 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வந்து வேலை பார்க்குறோம். 20 கிலோமீட்டர்லேருந்து வேலை பார்க்குற எங்களுக்கு வந்து சாயந்தரம் 200 300 கொண்டு போகிறோம். இதில் வந்து எங்களுக்கு கஷ்டத்துக்காக சில குழுக்கள் எல்லாம் பணம் எடுத்து வச்சுருக்கிறோம். கொண்டு போகும்போது இங்கே நாங்கள் மூட்டை தூக்குறோங்க, தண்ணி சாராயம்லாம் சாப்பிட்றது தான், குடிக்கிறது தான். அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் கொண்டு போகிறது ₹200 300 தான் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அன்னைக்கு ஒரு ₹1 பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை எங்களுக்கு கரெக்டாக கொடுக்க மாட்டுறாங்க. கான்ட்ராக்டுக்காரங்க எடுக்கிறாங்க, சரியாக செய்ய மாட்டுறாங்க. அது அப்படி கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க நல்லா கான்ட்ராக்டில் பார்த்து கொடுங்க, இல்லை கவர்மெண்ட்டாக பார்த்து நேராக எங்களுக்கு அந்த பணத்தை உதவி செய்யுங்க. நாங்கள் நிம்மதியாக போய் எங்கள் பொண்டாட்டி பிள்ளை எங்கள் குடும்பத்தை அன்னைய வாழ்வாதாரத்தை நாங்கள் சரி பண்ணிக்க முடியும். ரொம்ப சிரமத்தில் ஆயிரும் சார். குடி தண்ணி பிரச்சனை 1, 2வது வந்து பாத்ரூம் பிரச்சனை 2, 3வது உள்ளே இருக்கிற வந்து தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கணும். லாரி வந்துச்சுன்னா அந்த லாரியை கரெக்டாக ஏற்றுறதுக்கு ஒரு 1 by 1 கரெக்டாக சரி பண்ணி இதெல்லாம் அனுப்பணும். உள்ளே இருக்கிற ஏக்யூ சார்ட்டையெல்லாம் சொல்லி ஒன்று இவங்க பண்ண முடியாதுன்னா அவங்கள்ட்ட பணத்தை போட சொல்லுங்கள், இல்லை சரியான கான்ட்ராக்டுகள்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள். சம்பளம் உயர்த்தி இது வந்து ஒரு மூட்டைக்கு ₹1 கொடுக்குறாங்க. அந்த ₹1 எங்களுக்கு பத்தாது. ₹1 மேலே ₹1 20 30 அப்படி போட்டு ஒரு கூலியை நிர்ணயம் பண்ணி எங்களுக்கு கொடுங்க. தினசரி கூலியாக இருக்குது. இல்லாட்டினா ஒரு பர்மனெண்ட் ஆக்கி விடுங்க. பர்மனெண்ட் இல்லையா ஒரு ஆதார் கார்டை கொடுங்க. தினசரி நாங்கள் ரோட்டில் வேலை செஞ்சுட்டு போகும்போது போலீஸ் பிரச்சனையாக இருக்குது. நைட்டு 7 மணி 8 மணிக்கு மூட்டை தூக்கிட்டு இங்கே கஷ்டப்பட்டு போகிறோம் சார். காலைல 6 மணிக்கு லோடு வைக்கிறோம் சார். சாயந்தரம் 8 மணிக்கு போகும்போது போலீஸ் பிரச்சனையாக இருக்குது. ஊக்கு காட்டினாலும் ஏன்டா ஊக்கா காமிக்கிறான்னு கேட்குறாங்க. என்ன செய்யுது? நாங்கள் எங்களுக்கு அப்படி ஒரு நான் ஒரு எல்லா ஊழியருக்கும் ஒரு அட்டையை போட்டு கொடுத்துருங்க. நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக போவோம். தினசரி கூலி கையில் கரெக்டாக வரணும். அப்படி இருந்தால் நாங்கள் வேலை செய்கிறோம் சார். மெடிக்கல் வசதி வேணும். மாத்திரை கீழே விழுந்துட்டு அவர் அடிப்படுறது மாத்திரம், ஜுரம் வந்துட்டு அவர் மாத்திரை தங்கிது ஒரு வருஷத்தில் இங்கே நிறுத்திட்டு போக முடியாது சார். 200 பேர் வேலை செய்கிறோம் சார். ஒரு நாளைக்கு 4 வண்டி 5 வண்டி தான். நாங்கள் ஒரு 10 குரூப்புக்கு 200 பேருக்கு 20 குரூப் இருக்குது. 10 பேர் 4 வண்டி 5 வண்டி ஏற்றுவோம். கிடைக்கிறதா 500 600. அதுலேயும் இவங்க கான்ட்ராக்டுக்காரங்க வச்சுக்கிறாங்க, கொடுக்க மாட்டாங்க. 2 நாளைக்கு 3 நாள் தான் கொடுக்குறாங்க. கான்ட்ராக்டுக்காரங்க வந்து பேர் என்ன சொல்லுங்க, மாசிங்கிறவங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. கடந்த 1 ஆண்டு காலமாக எடுத்துருக்காங்க சார். அவங்க வந்து 2 நாள் கழிச்சு தரப்பா 3 நாள் கழிச்சு தரங்கிறாங்க. அவங்களோட சூழ்நிலை என்னன்னு எங்களுக்கு தெரியாது. கரெக்டான பார்த்து கரெக்டான நபரை பார்த்து கொடுங்க, இல்லை அவர்கிட்ட கொடுக்குறதுன்னா கரெக்டாக அவர் பணத்தை கொடுக்க சொல்லுங்கள். அப்படி எங்களுக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சு எங்களுக்கு அந்த வாய்ப்பை எடுத்து கொடுத்து கொடுங்க. சம்பள உயர்வு ஏற்றி கொடுங்க. ஒப்பந்த அடிப்படையில் தான் கூலி கொடுக்குறாங்க. ஒப்பந்த கான்ட்ராக்டுக்காரங்க ₹1 கூலி தான் கொடுத்துட்ருக்காங்க. அந்த கூலிக்கு தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ சமீபத்தில் எடுத்துகிற மாதம் அமைக்கிற கான்ட்ராக்டுக்காரங்க ஒரு 3 நாளாக கூலி பாக்கி கொடுக்கல. என்னான்னு கேட்குறதுக்கு எனக்கு டெண்டர் முடிச்சுட்டு அதனால எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ நாங்கள் தினசரி ₹1 கூலிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த 200 300 வச்சு ஒன்றும் பண்ண முடியல. எங்களுக்கு டெண்டர் எடுக்கிறவங்க அதை சரியான நேரத்தில் எங்களுக்கு கூலி வழங்கப்பட வேண்டும். 2வது எங்களுக்கு கூலி பத்தாது. டிபிஎஸ்சில் எல்லாம் அறிவிச்சிருக்க மாதிரி ₹10 வேலை செய்யக்குள்ள எங்களுக்கு ₹1 கூலி பத்தாது. எங்களுக்கு குறைஞ்சப்பட்ட ஒரு மூட்டைக்கு ₹2 கூலி தமிழ்நாடு அரசு வழங்கப்பட வேண்டும். மற்றபடி எங்களுக்கு இது நாள் வர குடி தண்ணீர் வசதி கிடையாது. எங்களுக்கு 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி கட்டி ஒரு 5 பைப்புகளை கொண்ட துரு பைப்பு கொடுத்து அனைவருக்கும் தண்ணி வசதி செய்துபடுத்த வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யாரும் இங்கே உள்ள ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா கான்ட்ராக்டுக்காரவங்களோ எக்ஸார் யாருமே அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கிற சூழ்நிலை ஏற்படுது. அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணணும், இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும். இப்படி பொது கழிவறை வசதி செய்யப்பட வேண்டும். இந்த அனைத்தையும்
இதுக்கு முன்னாடி கலெக்டர் 2 தடவை வந்தாங்க. அவங்கள்ட்ட தண்ணீர் வசதி கேட்டோம், செய்து தர சொன்னோன்னு சொல்லியிருக்காங்க. SRM வந்தாங்க, அவங்கள்ட்டையும் குடிநீர் வசதி இந்த மாதிரி வசதி இல்லைன்னு சொன்னோம். வர்றப்ப எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. 7 ஆண்டா குடித்தண்ணி இல்லை சார். 3 கிலோமீட்டர் போய் அந்த கோயிலில் உள்ள பைப்பில் 2 குடம் போட்டு தூக்கிட்டு வந்து தானே அதை குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எவ்வளவோ வசதிகள் செஞ்சு கொடுக்க வராங்க. ஒரு கான்ட்ராக்டை போட்டு எங்களுக்கு ஒரு 10,000 உள்ள கொள்ளளவுல குடிநீர் தொட்டி போட்டு அதில் ஒரு 5 பைப்பை வச்சு கொடுத்தா லாரி ஓட்டுநர்களும் 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கும் பயன்பாடாக இருக்கும். எங்களுக்கும் ஒரு 150 பேருக்கு அந்த தண்ணீர் வசதி பயன்பாடாக இருக்கும். அதை உடனடியாக செய்து தர சொல்லுங்கள். எங்களுக்கு 1 ரூபா கூலி ஏற்றி 2 ரூபா கூலி வழங்க எங்களுக்கு காவல்துறை இடவெல்லாம் மறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு செக்கிங் பண்ணுறாங்க. நாங்கள் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பதில் சொல்ல முடியல. எங்களுக்கு ஒரு அடையாள அட்டை வேணும். எங்கே வேலை செய்கிறோம், எப்படி பண்ணுறோன்னு எதுவுமே தெரியாத போகுது. நாங்கள் காவல்துறை அதிகாரிகிட்ட இடுப்பில் உள்ள மூட்டை ஊக்கெடுத்து சார் நாங்கள் கோயில் புத்து கடங்களை வேலை பார்க்குறோன்னு சொல்கிறோம். அப்படி ஒரு அவநிலை இருக்குது. ஒரு அடையாள அட்டை கொடுத்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். முடிச்சீங்களா? தொடருமா? தீர்மானத்துக்கு வந்தால் முடித்துக்கொள்ளும், தீர்மானம் தொடரும். இந்த தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டா கொஞ்சம்